புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் எதுன்னு பார்த்திங்கன்னா கருப்பன். இது ஒரு சிறுகதை தொகுப்பு. இதை தேவசுப்பையா எழுதியிருக்கிறாரு. இவரை எனக்கு அமீரகத்தில் வச்சு பழக்கம். மாதம் மாதம் அங்கே வந்து புத்தகம் சம்மந்தமான விமர்சன கூட்டம் நடக்கும். அப்படி எதேச்சியாக என்னைய ஃபேஸ்புக்லேயும் எதுலேயோ பார்த்துட்டு என்னையும் கூப்பிட்டாரு. அங்கே வச்சு நிறைய பேரோட அறிமுகம் எனக்கு கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் மாதிரின்னு சொல்லலாம். ஒரு வாசிப்பாளர்களை அவர் நல்ல ஒரு ஊக்குவிக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஆள்னு சொல்லலாம். இவரோட இந்த 7 சிறுகதைகள் எதுலாம் பார்த்திங்கன்னா கருப்பன், சாலிடர் டிவி, 1995, கிணறு, காத்து வாக்கில் ஒரு காதல், கொம்பன், வேறு ஏதாவது விட்டுருந்தேன்னா பாம்பு வந்துருச்சு. 7 சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, இந்த 7ல் ஒரு சில இது பார்த்தோன்னா படத்தோட தலைப்புமாக இருக்கும். ஆனால் படத்துக்கும் இந்த சிறுகதைகளுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. இந்த 7 கதையில் ஒரு 6 கதை எடுத்துக்கிட்டோன்னா அது 80-90 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியும் அங்கே உள்ள மண் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் கதைகள் அமைந்திருக்கும். இந்த கதை பேசுறதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கீழ் நடுத்தர குடும்பத்தோட கூட்டு குடும்பத்தோட பிரச்சனைகள், அவங்களோட வாழ்க்கை முறை, ஒரு கிராமத்தோட சடங்கியல், சம்பிரதாயம், சாதி பிரச்சனைகள், வெளிநாடு வாழ் தமிழர்களோட நிலை, புலம்பெயர் தொழிலாளர்களோட வாழ்க்கை முறை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த கதைகளில் பெரும்பாலும் 80-90 காலகட்டத்தில் நடக்கிறதுனால சில பேரால் அந்த காலகட்டத்தோட தங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துங்கிறத பார்க்க முடியும். அந்த வாழ்க்கையோட உணர்வுகளை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதை ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கடன் அட்டை, அதாவது கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம எந்த பொருளையுமே வாங்க முடியும். ஆனால் அப்போ உள்ள காலகட்டங்கிறது வந்து தாராளமயமாக்கலுக்கு முன்னாடி உள்ளது. அப்போது நம்மளால் சம்பாதிச்சாலோ அந்த காசை சேர்த்தாலோ தான் ஒரு பொருளை வாங்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த சாலிடர் டிவின்னு ஒரு கதை வரும். அந்த ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு டிவி வாங்குறதுக்கு எவ்வளோ தூரம் யோசிக்கும், அதை வாங்கக்கூடாதுங்கிறதுக்கு அந்த டிவியில் உள்ள அநியாயங்களெல்லாம் எப்படி பட்டியலிடுங்கிறத வந்து ரொம்ப யதார்த்தமாக தேவசுப்பையா வெளிப்படுத்தியிருப்பார். அது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பொருந்துமா என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த 90s கிட்ஸு அந்த வாழ்க்கை முறை வாழ்ந்துருப்பாங்கள்ல, அவங்களால இதை எளிதாக புரிஞ்சுக்கிட முடியும். ஏன்னா நானே என் கண் கூட பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. நான் பக்கத்து வீட்டில் தான் போய் பார்ப்பேன். அந்த டிவி அவங்க பொக்கிஷம் மாதிரி பாதுகாப்பாங்க. அந்த டிவிக்குன்னு ஒரு மரப்பலகை அடிச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த டெக்கரேஷன் மாதிரி. இவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அது எல்லாமே ஒரு சாதாரண விஷயமாக பார்க்கப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த கிணறு கதையை எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையை சொல்லும். ஆனால் கூட்டு குடும்ப வாழ்க்கை எல்லாருமே நல்லது, அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வாழ்க்கை முறையில் உள்ள பிரச்சனைகள் என்னங்கிறத வந்து வாழ்க்கையை அனுபவிச்சா தான் தெரியும். ஒரு விஷயம் பிடிக்காட்டா கூட நம்மளால் வெளிப்படையாக அந்த விஷயம் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தோடையும் ஒத்து போய் தான் இருக்க வேண்டிய சூழல் வரும். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நம்மளால் வந்து சில விஷயங்களில் சுதந்திரமாக முடிவெடுக்கவே முடியாது. யாரையாவது சார்ந்து தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். இதனாலே பல பேரோட உணர்ச்சிகள் ஒரு கட்டத்துக்கு மேலே பொங்கி வெளிப்பட்டுரும். அவங்களோட உணர்வுகளை பூரா கொட்டி தீர்த்துருவாங்க. அப்புறமா இந்த கருப்பன் சிறுகதை எடுத்துக்கிட்டோன்னா ஒருத்தன் சமுதாயத்துக்காக போராடி அந்த சமுதாயத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருப்பான். கடைசியாக அவனே வந்து கடவுளாகவும் மாறியிருப்பான். அப்படிப்பட்டவங்க தான் அந்த கருப்பன்கிற மாதிரி தெய்வங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. அதில் அந்த கோடாங்கியோட பங்கு ரொம்ப முக்கியமான பங்காக இருக்கும். இன்றைக்கி யாருக்காவது வந்து உளவியல் சிக்கல் இருக்குன்னா சைக்காட்டிஸ்ட்டாக போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி கிராமங்களில் உள்ளவங்களுக்கு ஒரே ஆறுதலாக இருக்கிறவங்க கோடாங்கி தான். ஏன்னா அவங்களோட பல பிரச்சனைகளுக்கு கோடாங்கி தான் விடதர மாதிரி இருக்கும். இதில் வந்து கணவன் மனைவி பிரச்சனை அந்த கதையில் வரும். அதை வந்து கோடாங்கி ரொம்ப சாதுரியமாக அந்த பிரச்சனையை சரி செஞ்சு மனைவிக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத கணவன்கிட்ட அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப யதார்த்தமாக அமைஞ்சிருக்கும். இந்த காத்து வாக்கில் ஒரு காதல் கதை எடுத்துக்கிட்டோன்னா அதில் புலம்பெயர் தொழிலாளரோட பிரச்சனைகளை பற்றியும் பேசப்பட்டிருக்கும். இன்றைக்கி வடக்கன்ஸு, நார்த் இண்டியனு அப்படி பல பேர்களில் அவங்கள கிண்டலாக நம்ம அழைச்சாலோ இல்லைனா அவங்கள கேலி செய்கிற மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் இதில் அவங்களோட பிரச்சனைகள் பேசப்படுறது
நம்மளால் அதை புரிஞ்சுக்கிட முடியும். நாமளே வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கோ எங்கேயோ வேலைக்கு போனாலும் நம்மளும் ஒரு புலம்பெயர் தொழிலாளர் தான். அந்த நாடு நமக்கு சொந்தம் கிடையாது தான். அங்கே நாம் எப்படி நடத்தப்படுறோங்கிறத வந்து பார்க்கும்போது தான் நம்ம இவங்களை எப்படி நடத்தோங்கிறதே வந்து தெரியும். எல்லா கதைகளுமே கதைகளாகவே இருக்கிறது கிடையாது. அதுக்குள்ளே நமக்கு தெரியாத ஒரு வரலாறும் இருக்கும், ஒரு அரசியலும் இருக்கும். அந்த மாதிரி இந்த கதைகளுக்குள் எல்லாமே ஒரு அரசியலும் ஒரு வரலாறையும் அவர் யதார்த்தமாக சொருகியிருப்பார். அதாவது அந்த ஊரை மாற்றின, அந்த இடத்த உருவாக்கின ஒரு சில தலைவர்களை பற்றி அவர் பேசியிருப்பார். அது எல்லாமே உண்மையான தலைவர்கள் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் அந்த 7 கதைகளை பற்றி சொல்லியிருப்போம்ல, அதில் முதல் கதையில் தென்படுற கதாபாத்திரம் அடுத்த கதையில் எங்கேயாவது தென்படும். இப்படி ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை அப்படியே மறைமுகமாக இணைச்சிருப்பார். இந்த புத்தகத்தை திரு தேவசுப்பையா நான் ஊரோடு வந்துட்டேன், அது அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னோடய முகவரி கேட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு புத்தகத்தை மட்டுமே கொரியரில் அனுப்பி வச்சார். அப்படி வாசித்த புத்தகம்தான் இதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் வாசிக்கும்போது நாமளும் நம்மளோட ஊரில் உள்ள ஒரு சில வரலாறுகளையும் அப்போ நடந்த வாழ்க்கை முறையும் ஏதாவது ஒரு வகையில் பதிவு பண்ணணுமேங்கிறது தோணிக்கிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரியான எண்ணத்தை கொண்டு வர வச்சதே தேவசுப்பையோட வெற்றினே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை எல்லோரும் வாங்கி வாசிக்கணும். வழக்கமாக இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.